எல்லாருக்கும் வணக்கம். அரசியலமைப்பு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ குடியுரிமை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்தியாவும் ஒன்றியமும் பார்த்தோம். அது பார்த்தோம்னா 1 to 4 ஷரத்துக்கள் வந்தது. ஆர்டிக்கல் 1 to 4 வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ குடியுரிமை இதில் ஷரத்துக்கள் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா 5லேருந்து 11 வரைக்கும் வருது. இது பகுதி 1. நம்ம அரசியலமைப்பு எப்போயுமே கதை மாதிரி பார்க்கணும். அது மாதிரி எளிமையாக புரிஞ்சுக்கிற முடியும். ஒன்றுமே கிடையாது. இந்தியாவில் ஒற்றை குடியுரிமை பின்பற்றப்படுகிறது. குடியுரிமை பற்றி சட்டம் இயற்றும் அதிகாரம் நாடாளுமன்றத்தில் தான் இருக்குது. 1955 குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்டது. இது பார்த்தோம்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடியுரிமை பெறும் முறைகள். யாராவது ஒருத்தங்க இந்தியாவில் பிறந்திருக்கணும். அம்மா அப்பாவோ இல்லை அவங்களோட முன்னோர்களோ அவங்க யாராவது ஒருத்தங்க இந்தியாவில் பிறந்திருந்தோம் அப்படின்னா அதுவும் 5 ஆண்டு வரைக்கும் யாராவது ஒருத்தங்க பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படி இல்லை அப்படின்னா 5 ஆண்டுகள் வரைக்கும் குடியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஷரத்து 6 முதல் 7. 6, 7 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் தொடங்கும்போது பாகிஸ்தான்லேருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு குடியுரிமை உண்டு அப்படின்னு பார்த்தாங்க. அப்படி இருந்தாலுமே 1935ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டத்தின்படி இந்தியாவில் பிறந்தவராக இருக்க வேண்டும். யாராவது ஒருத்தர் இந்தியாவில் பிறந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஷரத்து 6 மற்றும் 7. பதிவு செய்து கொள்வதன் மூலம் குடியுரிமை பெறல். இது ஷரத்து 8. ஃபஸ்ட்டு இந்தியாவில் யாராவது ஒருத்தங்க பிறந்திருக்கணும். அதை 5 வருஷம் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது ரெண்டாவது 6 முதல் 7 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான்லேருந்து வந்தவர்கள் 1935ஆம் ஆண்டு சட்டத்தின்படி இந்தியாவில் பிறந்தவராக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா குடியுரிமை ஒரு 5 வருஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பதிவு செய்து கொள்வதன் மூலம் குடியுரிமை பெறல். ஷரத்து 8. இது பார்த்திங்கன்னா யாராவதுங்க தானாக அவங்க நான் எனக்கு குடியுரிமை கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய குடியுரிமை இழத்தல். ஷரத்து 9. இந்திய அரசியலமைப்பு சட்டம் தொடங்குவதற்கு முன்பு ஒரு இந்திய குடிமகன் தன்னிச்சையாக ஒரு வெளிநாட்டு குடியுரிமை பெற்றிருந்தால் அவர் இந்திய குடியுரிமை இழந்தவராகிறார். அதாவது என்னன்னா நம்ம அரசியலமைப்பு ஏற்றதுக்கு முன்னாடி குடியுரிமை சட்டம்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நாட்டு குடியுரிமை சட்டம் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த குடியுரிமை கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தோம்னா ஷரத்து 11. குடியுரிமையை ஒழுங்குபடுத்த சட்டமேற்றும் அதிகாரம் பெற்றது நாடாளுமன்றமாகும். இதன்படி இந்திய குடியுரிமை சட்டம் 1955 இயற்றப்பட்டது. இந்திய குடியுரிமை சட்டம் எத்தனை வருஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கேட்கப்படும். இது பார்த்தோம்னா 1955ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. இந்திய குடியுரிமை சட்டம் 1955. இச்சட்டம் இந்திய அரசியலமைப்பு தொடங்கிய பின்னர் குடியுரிமை பற்றி வகைமுறைப்படுத்தப்படுகிறது. பிறப்பால் குடியுரிமை பெறல். அதாவது 26/1/1950 அதுக்கப்புறம் பிறந்தவங்களுக்கு பார்த்தோம்னா இந்திய குடியுரிமை சட்டம் குடியுரிமை உண்டு. அதாவது இப்போ பிறக்கிறவங்க எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்குறாங்களா அது மாதிரி 1986ஆம் ஆண்டு சட்டத்திருத்தத்துக்கு தொடங்குவதற்கு முன்பு பிறந்தால் அல்லது சட்டத்திற்கு பின்பு பிறந்தால் அவரது பெற்றோர் எவரேனும் ஒருவர் அவரது பிறப்பின் பொழுது இந்திய குடிமகனாக இருப்பின் அவரது பிறப்பால் குடிமகன் ஆவார். இது 1986ஆவது சட்ட பிரிவு. அதுக்கப்புறம் மரபு வழி தோன்றதினால் குடியுரிமை பெறல். அது ஒருவர் 24/1/1950ஆம் தேதி அல்லது அதற்கு பின்பு ஆனால் 1992 சட்டத்திற்கு முன்பு இந்தியாவிற்கு அப்பால் பிறந்து அந்த அவரது தந்தையார் ஒருவர் இந்திய குடிமகனாக இருப்பின் அவர் மரபு வழியில் தோன்றினால் அவர் இந்திய குடிமகனாக ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டில் இருந்திருப்பாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டில் அதாவது போயிருப்பாங்க. அவங்க எல்லாம் பிறந்திருப்பாங்க. எல்லாருமே வெளிநாட்டிலே இருப்பாங்க. ஆனால் பூர்வீகம் பார்த்தா இந்திய குடிமகனாக இருப்பாங்க. அதை வச்சு பார்த்தோம்னா இந்திய குடிமகன் மரபுவழி தோன்றினால் குடியுரிமை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தோம்னா 1992ஆம் ஆண்டு சட்டத்திட்டத்தின் மூலம் இதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நபர் 1992ஆம் ஆண்டின் குடியுரிமை திட்டம் தொடங்க பின்னிட்டு பிறந்த சமயத்தில் அவரது பெற்றோரில் எவரேனும் ஒருவர் இந்திய குடிமகனாக இருப்பின் அவர் மரபு தோன்றினால் இருப்பார். ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்புறம் பார்த்தோம்னா பதிவு செய்தல் கொள்வதன் மூலம் குடியுரிமை பெறல்.
இந்தியா வழக்கமான குடியிருப்பை கொண்ட இந்திய வழித்தோன்றல் நபர்கள் அது மாதிரி பார்த்தோம்னா தம்மை ஒரு இந்திய குடிமகனாக பதிவு செய்து கொள்ளும்படி விண்ணப்பித்து குடியுரிமை பெறலாம். ஆனால் அவ்வாறு பதவிக்கான விண்ணப்பம் செய்வதற்கு முன்பு 5 ஆண்டுகள் வரை அவர் இந்தியாவில் குடியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரிவினையாக இந்தியா அப்பால் உள்ள இடத்தில் வழக்கமான குடியிருப்பை கொண்ட இந்திய வழித்தோன்றல் நபர்கள். இந்திய குடிமக்களை மணந்து கொண்டு இந்தியா வழக்கமாக குடியிருப்ப வரும் நபர்கள். இந்திய குடிமக்களாக உள்ள அவர்களின் உரிமையை வயதடையாத குழந்தைகள். குடியுரிமை சட்டத்தின் 1ஆம் அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள ஒரு நாட்டின் குடிமக்களாக உள்ள உரிமை வயது மற்றும் தகுதி அடையாத நபர்கள். என்னங்க நிறையா விடயம் அப்படியே வாசிக்கிட்டே போகிறேன்னு நினைக்காதீங்க. கடைசி எளிமையாக ஒரு விடயம் சொல்கிறேன். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக புரியும். நான் இங்கே வாசிச்சுட்டு போகிறதுக்கு காரணமே என்னென்னா எல்லோரும் இதை தெளிவாக ஒரு தடவை கேட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இல்லாட்டி நான் வாசிக்க மாட்டேன். இதை எதுக்காக அப்படி வாசிக்கிறேன் அப்படின்னா இதில் ரொம்ப பிணைப்புகள் இருந்து ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விடயம் தான். அதை நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். வெளிநாட்டோர் ஒருத்தர் தன்னை குடிமகனாக கோரல் மூலம் குடியுரிமை பெறல். இது அதே தான். எல்லை கூட்டி இணைத்து கொள்வதன் மூலம் குடியுரிமை பெறல் அப்படின்னு சொல்லுது. இப்போ நம்ம ஒரு நாடை ஏதோ நம்ம நாடாக சேர்க்குறாங்க அப்படின்னா அது மூலம் அந்த மக்கள் குடியுரிமை பெற்றுவாங்க. அதுதான் குடியுரிமை முடிவு. இந்திய குடியுரிமை துறந்தல் மூலம் வேறொரு நாட்டின் குடியுரிமை அடைதல், குடியுரிமையை இழக்க செய்வதன் மூலம், இதெல்லாம் முடிவு. இதெல்லாம் நான் உங்களுக்கு இதெல்லாம் எளிமையாக படித்து பார்த்துக்கலாம். ரொம்ப முக்கியமான மேட்டர்ஸ் இதில் என்னென்னா இந்தியாவில் யாராவது பிறந்திருக்கணும். கண்டிப்பாக நம்ம முன்னோர்கள் யாராவது பிறந்தாங்கன்னா அந்த குடியுரிமை பெறலாம். அது ஒரு விடயம். 2வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5 வருஷம் அதில் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு குடியுரிமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பார்த்தோம்னா 1950க்கு மேலே பிறந்தவங்களுக்கும் அந்த பிறப்பால் குடியுரிமை வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யாராவது கல்யாணம் பண்ணிக்கணும். இந்திய பெண்களையோ ஆண்களையோ கல்யாணம் பண்ணிச்சா அவங்க மூலமாக குடியுரிமை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் நம்ம கேட்குற மூலமாக குடியுரிமை பெறலாம். இதான் ஒரு எளிமையான விடயம். இதுக்கு தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இதில் சட்டம் திருத்தங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 1955, 1986, 1992 3 சட்ட திருத்தங்கள் வருது. அது என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ இது போல் சந்திப்போம். மன்னிக்கவும். இந்த சட்ட திருத்தங்கள் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா அதில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து எங்கள் சட்ட திருத்தங்கள் 1955, அதுக்கப்புறம் 1992. இது டெலிட்டுங்க. அப்புறம் பார்த்தோன்னா 1992ஆம் ஆண்டு சட்ட திருத்தம். அப்புறம் 1986 ஒன்று இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பார்ப்போம். நான் இது போல் நிறையா வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.